ஜனாதாவுடைய விஷயங்களில் நிறைய விடயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கபருடைய விஷயங்களை பற்றி சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு முறை அதாவது சூரிய கிரகணத்துக்காக தொழுதார்கள். தொழுது முடித்துவிட்டு மக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், நான் இதற்கு முன்னால் எதையெல்லாம் காட்டப்படவில்லையோ அத்தனையும் எனது இந்த இடத்தில் காட்டப்பட்டது. இன்றைக்கு தொழுத நேரத்தில் எனக்கு காட்டப்பட்டது, இன்னக்கும் துபுதலூன ஃபீ குபூரிக்கும், நீங்கள் வைன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும் மிஸ்ல ஃபித்னத்தித் தஜ்ஜால், அதாவது அவ் கரீபம் மின்ஹா, நீங்கள் உங்கள் கபர்களில் தஜ்ஜால் வந்தால் எப்படி சோதிக்கப்படுவீர்களோ அந்த அளவில் உங்கள் கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள். உங்களது அடக்க ஸ்தலங்களில் எப்படி தஜ்ஜாலுடைய காலம் வந்தால் நீங்கள் ஃபித்னாவுக்கு உள்ளாகுவீர்களோ அந்த அளவிலான சோதனை உங்கள் கபர்களில் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது கிட்டத்தட்ட அதே அளவிலான சோதனை என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கபரில் அடக்கப்பட்டால் நம்ம நல்ல முறையில் வாழ்ந்தோமே மட்டும் முடியாது, கபரில் ஏற்படுகின்ற சோதனை தஜ்ஜால் நேரடியாக கண்டா என்ன சோதனைகள் ஏற்படுமோ, எப்படி ஈமான் தடுமாறுமோ, எப்படி அங்கலாய்க்குமோ அந்த அளவில் சோதனைகள் என்ன செய்யப்படும் கபர்களில் உங்களுக்கு ஏற்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நஜ்ஜாரிய கோத்திர சகோதரர்களுடைய தோட்டத்துக்குள்ள போறாங்க. போற நேரத்தில் நபி அவர்கள் 2-3 அதாவது கபர்களுக்கு பக்கத்தால போறாங்க. இது என்ன கபர்கள் கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இது யூதர்களுடைய கபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவ்வது மின் அதாபில் கபர், நீங்கள் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். ஏன் தெரியுமா, வ இன்னக்கும் துபுதலூன ஃபீ குபூரிக்கும், உங்கள் கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். கபர்களில் நல்ல அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். எங்கட ஈமான் அந்த இடத்துல என்ன செய்யும், சோதிக்கப்படும் என்பதை போன்ற வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப கபர் நீங்க அடக்கப்பட்ட பின்னால் உங்களுக்கு சோதனை நிச்சயம் இடத்தை வழங்குங்க. உங்களுக்கு சோதனை நிச்சயம், எமக்கு சோதனை நிச்சயம். நம்ம மரணித்த அடுத்த செகண்ட்ல இருந்து எங்களோட ஈமானுக்கான சோதனை நிச்சயம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கபருக்கு போவதற்கு முன்னால் பலமுறை எச்சரிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல ஒரு யஹூதி பெண்மணி வாரா, உதவி ஒன்று கேட்டு உதவி ஒன்று செய்யறாங்க. ஆயிஷா சொன்ன உடனேயே, உங்களை அல்லாஹு தஆலா கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவானாக என்றார். கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது புதுசு. அப்படி சொன்ன உடனே கபர் வேதனை சம்பந்தமான செய்திகளை நபி அவர்கள் பிற்காலத்தில் தான் நிறைய சொன்னார்கள். அப்ப சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புதுசு அவரை நிறுத்தி வச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே, இவ என்ன இப்படி சொல்றா அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னது, தஅவ்வது பாதுகாப்பு தேடுங்க என்று சொன்னாங்க. அஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தில் கபர் வ மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அவ சொன்ன உடனே கபருடைய வேதனை விட்டும் கபருடைய சோதனைகள் விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத பெண்மணியுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தினார்கள். அன்றைய தினம் தொடக்கம் நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக கபரு வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவதை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடுவதை பார்த்தேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சக்கராத் வந்தது. நபி அவர்களும் வேதனையில் துடித்தார்கள். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு சொல்றாங்க, நபி அவர்கள்